என்னமோப்பா, நீ ரொம்ப வற்புறுத்தி என்கிட்ட கொடுக்கறதுனால நான் இந்த பூவை வாங்கிக்கிறேன். நான் வரேன். நீ என்னென்னைக்கும் க்ஷேமமா இருக்கணும் தேவேந்திரா. உனக்கு அப்பப்ப சோதனை வரும். நான் ஏன் ஆசீர்வாதம் தரேன் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கட்டுமே அப்படின்னுட்டு தான். நாம என்ன செய்யணும்? எல்லாரையும் நிறைய வாழ்த்தணும். காரணம், இது அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புராணங்கள் எல்லாம் சில விஷயங்களை நாம கத்துக்கிறோம். அதுல இதுவும் ஒண்ணு. ராதா ரமண ஹரே ராமேதி ராஜீவாக்ஷ கணேஷாமேதி ராஜீவாக்ஷ கணேஷாமேதி ப்ரூஹி முகுந்தேதி அப்படின்னு பாடிண்டே அவர் வானுலகத்துல சஞ்சாரிச்சுண்டு இப்ப நம்ம எங்க போறது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பூவோட மனம் அவருடைய கவனத்தை ஈர்க்கிறது. இந்த பூவை பாக்குற, ஆஹா என்ன வாசனை, என்ன அழகு, பாரிஜாத்தம், தேவேந்திர லோகத்து மலர்னா சரியாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பூ எப்படி இருக்கான்? பார்க்க பார்க்க வினோதமே பாரிஜாத்தமே, பார்க்க பார்க்க வினோதமே பாரிஜாத்தமே, பார்க்க பார்க்க வினோதம் பரிமள பாரிஜாத்தம், பார்க்க பார்க்க வினோதம் பரிமள பாரிஜாத்தம், யாக்கிதழிப்பதாலிதம் அறியே நானே, யாக்கிதழிப்பதாலிதம் அறியே நானே. இந்த பூவை நான் யார்கிட்ட கொடுத்தா லேசா கலகம் வரும் அப்படின்னு தான் யோஜனை பண்ற. அவரா எப்பேற்பட்டவர்? மாயவனோ 2 மனைவியரை கொண்டு, மாயவனோ 2 மனைவியரை கொண்டு வாழ்பவனாக யாழ் கண்டு நேரில் கொடுப்பேன் பார்க்க பார்க்க வினோதமே. ஹாஹா, இந்த பூ இவ்வளவு அழகாக இருக்கிறது, மணமாக இருக்கிறது. இதை கொண்டு போய் மாதவன் கிட்ட கொடுத்துடலாம். அப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்போமே. எல்லாம் ஒரு குத்து மதிப்பா இந்த மாதிரி கலகம் மூட்டலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் அவர் போற. கண்ணன் அங்கே ஏதோ வேலையா இருக்கிற பொழுது இவர் பாடுற, ஸ்ரீதர முரஹரி கருணாவாரி, ஸ்ரீதர முரஹரி கருணாவாரி, அரவிந்த லோச்சனா 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 அரவிந்த லோச்சனா அனந்த பத்மசயனா ஆதிமூல காரண நித்யானந்த ஸ்ரீதர முரஹரி கருணாவாரி. இந்த பாட்டை பத்தி ஒன்று சொல்லணும். இந்த பாட்டை மேடையில பாடினவர் எஸ்ஜி கிட்டப்பா. அவர் அந்த விங்ஸ்ல இருந்து உள்ள வரும்பொழுது ஸ்ரீதர முரஹரி கருணாவாரி அப்படின்னா அந்த கூட்டம் அப்படியே மெய் மறந்து தேனீக்களை போல அப்படியே மெய் மறந்து நிற்பாங்களாம். இந்த பாட்டு எத்தனை வருஷம் கழிச்சு அந்த செங்கோட்டை சிங்கம் பாடின பாட்டை இன்னைக்கு பாடுற போது கூட இந்த பாட்டும் இந்த வரிகளும் அந்த ராகச்சாயையும் நம்ம ரசிக்க வேண்டியது. அவரை மாதிரி நான் பாடலைங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் அவர் பாடினதை பாடுறேங்கிறது எனக்கு பெருமை இல்லையா? நேர கிருஷ்ணர் கிட்ட ஸ்ரீதர முரஹரி, என்ன நாரதரே வாருங்கோ, என்ன விசேஷம்? ஏதோ விசேஷம் இருந்தாதான் நான் வருவேனா? நான் உங்களை பார்க்க வந்தேன் கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன பொழுது, இல்ல இல்ல
நீங்க எப்பொழுதும் வருவேள், என்னோட பேரை சொல்லிட்டு தான் இருப்பேள். ஆனா இன்னைக்கு வந்தது ஏதோ ஒரு விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட பொழுது, இல்ல நான் தேவேந்திரனுடைய சபைக்கு போயிருந்தேன், அவன் ஒரு அற்புதமான பூவை கொடுத்தான், இங்க பாருங்கோ அப்படின்ன பொழுது கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய நந்தவனத்தில் இல்லாத புஷ்பங்களா? எனக்கு ஒரு துளசி தளம் போதுமே, எனக்கு எதுக்கப்பா அப்படின்னு சொன்ன போது, இல்ல இல்ல இந்த பூ உங்களைத்தான் சேர வேண்டும் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு அந்த புஷ்பத்தை ரொம்ப பவ்யமா கிருஷ்ணர் கிட்ட கொடுக்கிற. சுரமுனி நாரதரே சொல்வீர் மறுமொழி, சூதாகவே தந்தீர் சுந்தர மலரிதனை, பாரறியாததோ மாயன் இருதாரன் என்று நீரறியாதது போல் நினைத்து வினை வைத்தீர், கலகம் அல்லாது இங்கு கபடமும் வேறில்லை, கானமுனிவரே கண்டு கொண்டேன் நானே மலர் ஒன்றை தந்து விட்டீர், மலர் ஒன்றை தந்து விட்டீர், மனைவியரோ இருவர். அங்கதான் கஷ்டம். பொதுவா கண்ணனுக்கு அஷ்டபாரியைகள் 8 பேர். ஆனா இந்த கதை நடந்த பொழுது அவருக்கு 2 பேர் தான். யார் யாரு? ருக்மிணியும் பாமாவும் தான். மலர் ஒன்றை தந்து விட்டீர் மனைவியரோ இருவர், மங்கை நல்லாள் ருக்மிணி மூத்த மனைவி என்றோ மலரிதனை கொடுப்பேன். அதுக்காக தான் நாரதர் காத்துட்டு இருந்தார். இந்த பூவை அவர் யாருகிட்ட கொடுக்க போறாருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அங்கேயே நின்றுட்டு இருந்தார். கொடுத்தவர் போகக்கூடாதோ? இல்லை, இந்த பூ யார் வீட்டுக்கு முதல்ல அவர் எடுத்துட்டு போக போறாருங்கிறதுக்காக. கிருஷ்ணரும் சொல்லியாச்சு, சுரமுரி நாரதரே சொல்வீர் மறுமொழி, சூதாகவே தந்தீர் சுந்தர மலரிதனை, எதுக்கு? பாரறியாததோ மாயன் இரு தாரன் என்று நீர் அறியாதது போல் நினைத்து வினை வைத்தீர் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் இல்லப்பா, கலகம்லாம் இல்லப்பா, நீ யாருக்கு வேணா கொடுத்துக்கோ, ருக்மிணிக்கோ பாமாவுக்கோ நீ யாருக்கு வேணா கொடுத்துக்கோ அப்படின்ன பொழுது அவர் சொல்லிட்டாரு, மூத்த மனைவி என்றோ மலரிதனை கொடுப்பேன். அதை நிச்சயம் பண்ண உடனேவே நாரதர் கிளம்பிடுறார். பஜனை பிரிய பத்ராச்சலனே நாராயணா ஹரி ஓம் நாராயணா நாராயணா. அவர் தன் வேலையை பார்த்துட்டு போனதாக அப்படி எக்ஸிட். அங்க கிருஷ்ணர் மட்டும் தனியா இருந்தார். கதை தொடரும். இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, நிறைய இருக்கு பாடுறதுக்கு. நாளைக்கு